சட்டமன்றத்தை பூட்டுவானா, பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? கூட்டி பாரு சட்டமன்றத்தை. யார் ஓடுனது? அரஸ்ட் பண்ணிடுவான்னு சொல்லி நைட்டோட நைட்டா நீ தான் கேரா வேண்டாம், யாரை வச்சுக்கிட்டு நீ ஓடுன கரூர்ல இருந்து. தமிழகத்தில் இந்த இரண்டு திமுக எம்எல்ஏவுக்கு இடையில்தான் போட்டி. முதலமைச்சர் விஜயை விமர்சிப்பதில் என்று சொல்கிற அளவுக்கு திருச்செந்தூர் திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனும் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனும் ஊருக்கு மேடை போட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் வசைபாடி வருவதாக தாவேக்கவினர் குற்றம் சாட்டி வருகிறார்கள். காரணம், வருகிற உள்ளாட்சி மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் திமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டுமானால் திமுக பலமாக இருப்பதை போன்ற தோற்றத்தை உருவாக்குவதாக நினைத்து இருவரும் பொது மேடை என்று பார்க்காமல் தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் குறித்து ஒருமையில் திட்டியும் மிரட்டல் விடுத்தும் பேசுவதை வாடிக்கையாக செய்து வருவதாக தாவேக்க சார்பில் காவல் நிலையங்களில் புகார்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கோவில்பட்டியில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் மேடையில் பேசிய விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் சட்டசபைக்கு வரும்போது விஜயின் எலும்பை உடைப்போம் என்று மிரட்டல் விடுப்பது போன்று ஜம்பமாக பேசியதாக கூறப்படுகிறது. மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? சட்டமன்றத்தை பூட்டுவானா, பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. பூட்டி பாரு சட்டமன்றத்தை. யார் ஓடுனது? அரஸ்ட் பண்ணிடுவான்னு சொல்லி நைட்டோட நைட்டா நீ தான் கேரா வேண்டாம், யாரை வச்சுக்கிட்டு நீ ஓடுன கரூர்ல இருந்து. நாங்க ஒன்னும் பயந்து ஓடல. சட்டமன்றத்தில் நாங்க பயந்து ஓடணுமா? பேயடிச்சவங்க மாதிரி சட்டமன்றத்தில் உட்கார்ந்துகிட்டு இருந்தார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். குத்து புரோட்டா போட, என்னடா குத்து புரோட்டா போட, உன்னை மாதிரி ஆயிரக்கணக்கான புரோட்டாக்களை நாங்க பார்த்திருக்கிறோம். மார்க்கண்டேயனின் இந்த பேச்சு குறித்து வீடியோ ஆதாரத்துடன் தாவேக்க பிரமுகர் அளித்த புகாரின் பேரில் கொலை, மிரட்டல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் காவல் ஆய்வாளர் ஜானகி தலைமையில் மார்க்கண்டேயனை கைது செய்ய சென்றனர். வீட்டில் அமர்ந்து முக்கியமான ஃபைல்களை எல்லாம் பார்ப்பது போல பாவலா காட்டிய மார்க்கண்டேயன், ஒரு எம்எல்ஏவை கைது செய்யணும்னா சபாநாயகரோட அனுமதி கடிதம் வேண்டும், அந்த அனுமதி கடிதத்தை காட்டினால்தான் உங்களுடன் வருவேன் என்றதோடு நமது கட்சிக்காரங்களை வச்சு பாதுகாப்பை பலப்படுத்துங்க என்று டயலாக் விட்டார். ஸ்பீக்கர் பெர்மிஷன் வாங்கி தான் நீங்க காவல் ஆய்வாளர் ஜானகி, உங்களோட ரெஸ்பெக்ட நீங்களே குறைச்சிக்காதீங்க, எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க என்றார். வரவில்லை என்றால் என்பது போல பார்த்த மார்க்கண்டேயனை கையை பிடித்து அழைத்துச் செல்ல போலீசார் தயாராக இருந்ததால் நானே வரேன் என்று வெளியே வந்தார். தனது காரில் வருவதாக சொன்னவரை போலீஸ் வாகனத்தில் ஏற்றினர். போலீஸ் வாகனத்தில் செல்ல விடாமல் மறித்த அவரது ஆதரவாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் கொண்டு செல்லப்பட்ட மார்க்கண்டேயனிடம் விசாரணை நடைபெற்றது. திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்ட தகவல் அறிந்து திமுக எம்எல்ஏக்கள் அப்துல் வகாப், கருணாநிதி ஆகியோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் வந்தனர். அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. சிறிது நேரத்தில் திருச்செந்தூர் திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் தலைமையில் அங்கு வந்த திமுகவினர் எஸ்பி அலுவலகத்திற்குள் நுழைய முயன்றனர். அவர்களும் தடுத்து நிறுத்தப்பட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.
வழக்கறிஞரை மட்டும் அனுமதிப்பதாக கூறிய நிலையில் தங்களையும் அனுமதிக்க வேண்டும் என்று அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் உள்ளிட்ட திமுகவினர் அடம் பிடித்ததால் போலீசாருடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. முன்பு 6 மாதத்தில் இந்த ஆட்சி இருக்காது என்று கூறி வந்த அனிதா ராதாகிருஷ்ணன் 4 மாதத்தில் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்று ஆவேசமானார். அதிகபட்சமான 4 மாசம் இந்த ஆட்சி இருக்கும். அதுவரை தான் இந்த காவல்துறை ஆட முடியும். வன்கொடுமை வழக்கு இருக்கு, இன்ன வரைக்கும் வழக்கு போடல, அவரை விசாரிக்கல, ஒண்ணுமே பண்ணல. அப்ப அவங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? தாவேக்காவினருக்கு வந்தால் ரத்தம், திமுகவினருக்கு வந்தால் தக்காளி சட்னியா என்று கேள்வி எழுப்பிய முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் திமுகவினரை போலீசார் கைது செய்தனர். போலீசார் கைது செய்வதாக சொன்னதும் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவை பயன்படுத்தி மயக்கம் வருவதாக கூறி காரில் ஏறிய எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் ஸ்மார்ட்டாக அங்கிருந்து எஸ்கேப் ஆனார். பாலிமர் செய்திகளுக்காக விளாத்திக்குளம் செய்தியாளர் முருகானந்தம், ஷேக் மதார் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.